நண்பர்களுக்கு வணக்கம். தை மாசமே முழுசா முடியல. ஆனா சென்னையில வெயில் புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிருது. காலையில பனி, மதியம் வெயில், காத்துமே அப்படியே வறண்ட காத்தா தான் அடிக்குது. உடம்புல உள்ள நீர்ச்சத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துருது. போக போக வெயில் காலம் அப்படின்றதுனால வெளியூருக்கு பயணம் பண்ற மக்கள் பெரும்பாலும் ஏசி பஸ்ஸுகளை தேடி போறது வழக்கம். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸோ இல்லை எஸ்சிடிசி பஸ்ஸோ இல்லை பிரைவேட் பஸ்ஸோ எதா இருந்தாலுமோ பஸ்ஸில் உள்ள ஏசியை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி பக்காவா பஸ்ஸை வச்சிருந்தாங்க அப்படின்னா டிராவல் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். சென்னை மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டிஎன்எஸ் கும்பகோணத்துக்கு ஏசி பஸ்களை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ், கோவில் நகரம்னு பல பேர் இருக்கு இந்த ஊருக்கு. கும்பகோணத்தை சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு. விவசாய இடங்களும் செல்வ செழிப்பா அருமையா இருக்கும். வெத்தலைக்கு பேர் போன ஊரு. கும்பகோணத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தஞ்சாவூருக்கு அங்க இருக்கிற பிரைவேட் பஸ்களை டிராவல் பண்ணி பாருங்க. உங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சீனரிஸும் சூப்பரா இருக்கும். சோழர்கள் ஆட்சி காலத்துல அந்த நாட்டு மக்கள் தன்னோட அரசுக்கு வரியா செலுத்தின பணங்களையும் செல்வங்களையும் பாதுகாக்கிறதுக்கு கும்பகோணத்துல ஒரு கருவூலமே வச்சு ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. என்னதான் காசு அதிகமாக கொடுத்து வெயிலுக்கு பயந்து ஏசி பஸ்ல டிராவல் பண்ணாங்களும் நான் ஏசி பஸ்ல டிராவல் பண்ணும்போது கிடைக்கிற ஃபீல் இருக்கு பாருங்க, வேற லெவல். அடிக்கிற வெயிலுக்கும் பஸ்ஸுல இருக்கிற ஹீட்டுக்கும் உடம்புலாம் வேர்த்து நசு நசுன்னு இருக்கும். பஸ் ஏதாவது கொஞ்சம் நிழல், அதாவது மரங்கள் அதிகமா இருக்கிற பகுதிக்கோ இல்ல காற்று அதிகமாக இருக்கிற பகுதிக்கு போச்சு அப்படின்னா அந்த காத்துக்கு வர சுகம் வேற லெவலுங்க.